ரோபோட்டிக் முறையில் கழுத்தில் தழும்பு இல்லாமல் தைராய்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவர் வெங்கட்டுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். முதல் முறையாக ரோபோட்டிக் முறையில் தழும்பில்லாமல் தைராய்டு கட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக புற்றுநோய் நிபுணர் வெங்கட் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார் இது எப்படி சார் பாசிபிள்? ஏன்னா நம்ம தைராய்டு கட்டி இருக்கும்போது நம்ம ஒரு தழும்பு கண்டிப்பாக இருக்கும், அதை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றும் போது. ரோபோட்டிக் சிகிச்சையில் இது எப்படி சாத்தியப்படுத்திருக்கு? ஸோ இது என்னென்ன நீங்கள் சொன்ன கரெக்டு. இந்த யாருக்கு தைராய்டு பண்ணாலும் ஒரு தழும்பு இருக்கும். இது ரொபாட்டிக் சர்ஜரியால் என்ன பண்ணுவோன்னா, இந்த என்டையர் சர்ஜரியை வந்து நம்ம கழுத்துலேருந்து அப்ரோச் பண்ண மாட்டோம், செஸ்ட்லேருந்து தான் அப்ரோச் பண்ணுவோம். இது என்னென்னா ஒரு 4 சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹோலும் 8 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். இது என்னென்னா, இந்த அக்கில் 2 பக்கம் அக்கிலிருந்து ஒரு ஹோல் போடுவோம். அதே போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிப்பிள் இருக்கு இல்லையா, நிப்பிள் சுற்றி அந்த கருப்பு ஏரியோலான்னு சொல்லுவோம், அந்த இடத்துலேருந்து 2 போர்ட்ஸ் போடுவோம். இது போடுறதால எல்லா குட்டி குட்டி தழும்பும், இந்த சின்ன தழும்பு ஆடுறதுக்கும் பெரிய தழும்பு ஆடுறதுக்கும் வித்தியாசங்க. சின்ன தழும்பு நல்லா ஆறிடும். அதே மாதிரி நிப்பிளில் போடுறதால எல்லாமே அந்த கருப்பாக இருக்கும், அந்த தழும்பே தெரியாது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த தழும்பு இல்லாமல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது சரி, கழுத்தில் எதுவும் தெரியாது. மலைப்பகுதிகளில் குறிப்பாக அந்த பெண்களுக்கு அதிகமாக தைராய்டு ஏற்படுவது ஏன்? அடுத்து மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அதிகமாக வர்றது ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? மலைப்பகுதியில் எதுக்குன்னா, அயோடின், அந்த வாட்டரில் அயோடின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதால தான் வந்து இந்த தைராய்டு இது கம்மியாக இருக்குது. நம்ம எல்லா வாட்டர்லேயும் அயோடின் இருக்கும். மலைப்பகுதியில் அந்த வாட்டரில் அயோடின் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இதனால தான் தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி எந்த காரணமும் எதுவும் இல்லை. இட்ஸ் ஒரு ப்ரிடிலிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விமன் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் தைராய்டு ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிற மாதிரி. இப்போ ரோபோட்டிக் சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள் நிறையா புற்றுநோய்களுக்கு பயன்படுத்தப்படுது. இதோட வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? குறிப்பாக நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அதோட ஒவ்வொரு ஆம்ஸும் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ அதனுடைய வருகை இனிமே இந்த துறையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? சரி, இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அந்த அடி வயிறு பெல்விஸ் அங்கே இருக்கிற உறுப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த ரொம்ப டீப்பாக இருக்கும்போது, அதே மாதிரி ஸ்லோவாக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அதோட பயன்பாட்டை ஒரு ஆர்கனுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஃபியூ இயர்ஸாக வந்து தைராய்டுக்கு நம்ம பண்ணுறோம். தைராய்டு பக்கத்தில் நெறிக்கட்டிகள்லேருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ எனி டெக்னாலஜி அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ, அதை கரெக்டாக எப்படி அந்த நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அதை எப்படி நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, அதுதான் நம்ம உண்மை. ஓகே சார், உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.